வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சண்டே சீரீஸ். இந்த ஒரு சீரீஸில் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டெக்னிக்கோட ஒவ்வொரு சண்டேவும் நான் உங்களை மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். நம்ம இது மட்டிலும் பாசிவ் இன்கம் டெக்னிக் தான் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேலும் பாசிவ் இன்கம் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் வாயில் ஃபினான்ஷியலி நம்மளோட லிட்ரஸியை டெவலப் பண்ண சில டிப்ஸ் இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதை தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க அந்த டிப்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். Welcome to Infinite Success, Financial Freedom Sunday Series, Financial Management Tips. இந்த பாசிவ் இன்கம் சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது முடியல நிறைய டெக்னிக்ஸை நான் லோட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கொலீக்ஸ் எல்லாருமே அந்த டெக்னிக்ஸ் பார்த்தாங்க. அவங்க எல்லாருமே ஜென்ரலாக என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரி இதெல்லாம் பண்ணணும், ஆனால் எந்த மாதிரி இருக்க விஷயங்களை நான் இதில் பண்ணுறது, எந்த மாதிரி இருக்க கண்டென்ட்டை நான் அப்லோட் பண்ணுறது, எந்த மாதிரி இருக்க வீடியோஸ், எந்த மாதிரி இருக்க ஆடியோஸ், எந்த மாதிரி இருக்க இமேஜஸை நான் இதில் யூட்டிலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி பார்த்தேன், ஆனால் பெரிய லெவலில் எனக்கு உடனடியாக இமீடியட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எதுவுமே வரலை. இது எல்லாமே எனக்கு வந்த கொரீஸ். இந்த மாதிரி இந்த ஆடியோ இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இதே கொரீஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி இதுக்கு தான் எல்லாருக்குமே ஒரு ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த பாசிவ் இன்கம் அப்படிங்கிறத பொறுத்த முடியலும் உங்களுடைய கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டென்ட் இஸ் த கிங், ஆடியன்ஸ் இஸ் த கிங்டம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் அமைய போகுது. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கண்டென்ட், நீங்கள் டெலிவர் பண்ணியிருக்க அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் எவர்கிரீனாக இருக்கணும். எவர்கிரீன் அப்படின்னா எந்த ஒரு நாளும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு நிலைமையில் இருக்க மக்களுக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு கண்டென்ட் பிரயோஜனமான ஒன்றா இருக்கணும். அவங்க படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலி கஷ்டப்பட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை ஏஜில் சின்னவங்க பெரியவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே அது பிரயோஜனமான ஒரு கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இந்த ஒரு டெக்னிக் 100% உங்களுக்கு தேவைப்படுற, நீங்கள் நினைக்கிற, எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை கொடுக்கும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபேமஸான மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூவியை பற்றின ஏதோ ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கே தெரியும் இந்த ஒரு காலகட்டங்களில் மூவிஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பிளாட்ஃபார்மாக இல்லை. ரொம்ப சீக்கிரமாகவே அந்த மூவிஸ்க்கு உண்டான ஃபேம் கம்மியாகிடுது. எவ்வளோ பெரிய ஹீரோ ஆக்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, டேரக்டர் டைரக்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, அதுக்குண்டான ஃபேம்ங்கிற அந்த ஒரு டைம் பீரியட் ரொம்ப கம்மி தான். அந்த மூவியை பற்றி தேடுறவங்களோ, அந்த மூவியை பார்க்குறவங்களோ அளவில் ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. நீங்கள் அதனால் ஏதோ ஒரு ஃபேமஸான மூவியை பற்றின ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த மூவிக்கு எவ்வளோ நாள் ஃபேம் இருக்கோ அந்த நாள் தான் உங்களுடைய கண்டென்ட்டுக்கும் ஃபேம் இருக்கும். அதற்கு அடுத்து உங்களுடைய கண்டென்ட்டோட வேல்யூ படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எல்லாருக்குமே பிரயோஜனப்படுறதா இருக்கணும். அதே சமயம் சீசனல் ஓரியன்டான கண்டென்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த அத்திவரதர் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரொம்ப ஃபேமஸாக ஒன்று இருந்தது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அத்திவரதர் தரிசனம் நடந்தப்போ கூட இல்லாத ஒரு மார்க்கெட்டை இந்த அத்திவரதர் தரிசனத்தில் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்பவே க்ரௌடு கிரியேட் ஆச்சு. அதை பற்றி நிறைய கண்டென்ட் ஆன்லைனில் கிரியேட் ஆச்சு. ஆனாலும் அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணவங்க எல்லாருமே அந்த ஒரு சமயத்தில் ஃபேம் ஆனாங்க அப்படின்னாலும் ரொம்ப சீக்கிரம், ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்லேயே அவங்களோட கண்டென்ட்டோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் சீசன் முடிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட்டை பற்றி தேடுறவங்க இருக்க மாட்டாங்க. இன்னும் அடுத்து 40 வருஷம் கழிச்சு தான் அந்த கண்டென்ட்டை பற்றி சர்ச் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய கண்டென்ட் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிடும். அதனால் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் ஓகே, பட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் எவர்கிரீன் கண்டென்ட். எல்லாருக்குமே யூஸாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஒரு பர்டிகுலர் டெக்னிக் ஆர் மேபி உங்களுடைய பர்டிகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒன்றா இருக்கும். பாசிவ் இன்கம் அப்படின்னு நீங்கள் ஒன்று பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு பார்த்தாலும் சரி, இல்லை உங்களோட சொந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே சரி, நீங்கள் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆல்வேஸ் எவர்கிரீன். அதுதான் எப்பவுமே நம்மளுக்கு பிரயோஜனமான ஒன்றா இருக்கும். இன்னொரு சண்டே இன்னொரு ஃபினான்ஷியல் டிப்ஸோட இல்லை பாசிவ் இன்கம் டெக்னிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.